இது கொலசிப் கிளாஸ் நடக்குது. சிதம்பரக்காரர் ஜாயிண்ட் ஆகி இருந்தால் ரிமூவ் ஆகி கொள்ளுங்க. சிதம்பரக்காரர் ஜாயிண்ட் ஆகி இருந்தால் ரிமூவ் ஆகி கொள்ளுங்க. ரைட். இப்ப பாருங்கடா பிள்ளைகள், முதலாவது கேள்வியை நாங்க வாசிச்சோம் என்று சொன்னால், முதலாம் இரண்டாம் ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள உருக்களில் வேறுபட்ட உருவின் கீழ் கோடிடுக. அப்ப இந்த கேள்வி எங்களுக்கு முதல் ரெண்டு கேள்விக்கும் படத்துடனான கேள்விகளாக இருக்கும். அது பண்புகளின் அடிப்படையில நாங்கள் அவற்றை வேறுபடுத்துறதாக இருக்கும், அல்லது பண்புகளின் அடிப்படையில அவை ஒற்றுமைப்படுத்துறதாக இருக்க வேண்டும். அப்ப இங்க பாத்தீங்க என்றால் முதலாவது இருக்கிற படம் பேக். என்ன பேக்? அப்ப அது நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறோம்? படிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்தது பாருங்க புத்தகம், அதுக்கு நாங்க படிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. பந்து என்ன செய்யறது? நாங்கள் விளையாடுறதுக்கு பயன்படுத்துறது. என்ன? அப்ப இது ரெண்டுமே எங்கட படிப்புக்கு பயன்படுத்துகிற பொருட்கள், இது விளையாட்டுக்கு பயன்படுத்துகிற பொருள் என்றபடியால் வேறுபட்ட உருவின் கீழ் கோடிடுக என்றால் இதுதான் வேறுபட்ட உரு. அப்ப முதலாவதுக்குரிய விடை என்னடா பிள்ளைகள்? மூன்றாவது. சரிதானே? முதலாவதுக்குரிய விடை மூன்றாவது. அதே மாதிரி அடுத்ததை பாருங்க. அடுத்தது என்னது? இது இரு சக்கர வாகனம். என்ன? இரு சக்கர வாகனம், மோட்டார் பைக். இத பாருங்க, ஒரு வேன். என்ன? எத்தனை சில்லுகள் இருக்குது? 4 சில்லுகள் இருக்குது. என்ன? 4 சில்லுகள் இருக்குது. அடுத்தது பாருங்க, துவிச்சக்கர வண்டி, அதுவும் இரு சக்கர வாகனம். என்ன? அதுக்கும் என்னடா பிள்ளைகள்? இரு சக்கர வாகனம். அப்ப பாருங்க, இது ரெண்டுமே இரு சக்கர வாகனம், இது 4 சில்லு வாகனம். என்ன? 4 சில்லு. எங்களுக்கு பார்வைக்கே தெரியுது 4 சில்லு. அப்ப எங்களுக்கு வேறுபட்ட உரு என்றால் இரண்டாவது. சரிதானே? எங்களுக்குரிய இரண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் இரண்டாவது. சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்ப நீங்கள் மூன்றாவது கேள்வியை பார்ப்போம்டா குழந்தைகள். மூன்றாவது கேள்வி, 3,4 ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள தொடர்புகளை விளங்கி வெற்றிடத்தில் வர வேண்டிய விடையை தெரிவு செய்க. அப்ப இங்க பாருங்க, இந்த முதல் தொடர்புகள் அவதானிச்சு அதன் அடிப்படையில இரண்டாவதற்கு தொடர்பு எழுத போறோம். முதலாவது தொடர்பு என்ன சொல்லப்படுது? அகம் மனம். அகம் என்றா என்ன? எங்கண்ட உள்ளம், அதுதான் அகம் என்று சொல்லுவோம். என்ன? உள்ளம். அது நாங்கள் மனம் எல்லாமே என்ன சொற்களடா பிள்ளைகள்? ஒத்த சொற்கள். அகம், உள்ளம், மனம் எல்லாமே என்னது? ஒத்த சொற்கள். அப்ப இங்க காடுக்கு என்ன கொடுக்கணும்? நாங்கள் காட்டுக்குரிய ஒத்த சொல்லு கொடுக்கணும். அப்ப காடு என்றால், காணம் என்றா என்ன சொல்லுங்க பாப்ப? காணம் இசைத்தல். காணம் என்றா பாட்டு. நாடு என்றா அது சரி, எங்களுக்கு காடு என்ற சொல்லுக்குரிய எதிர் சொல்லுதான் நாடு. என்ன? காடு, நாடு. கானகம் என்று சொன்னால் அது காடுக்குரிய என்னடா? ஒத்த சொல். அப்ப காடு என்றால் சரியான விடை எது சொல்லுங்க பாப்போம்? கானகம். அப்ப காடுக்குரிய இன்னொரு ஒத்த சொல் சொல்றேன்டா அடவி. அடவி என்றாலும் காடு. இல்லது வனம். வனம் என்றாலும் காடு. என்ன? நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். காடு, அடவி, வனம், கானகம் இதெல்லாமே காடு என்றது சொல்லுக்குரிய ஒத்த சொற்களாக இருக்கும். சரிதானே? ராய். இப்ப அடுத்த கேள்விக்கு போனோம் என்றாலடா பிள்ளைகள், அடுத்த கேள்விக்கு இசை, இசையோடு சம்பந்தப்பட்டவர் பாடகர். என்ன? பாடகர் நல்ல இசையா பாடுவார். அப்ப இசை என்றத இசைக்கிறவர், இசை என்றத இசைக்கிறவர் பாடகர். அப்ப நாடகம் என்றத நடிக்கிறவர் என்னன்னு நாங்க சொல்லுவோம்? நடிகர். நாடக நடிகர். என்ன? இசை பாடகர், நாடக நடிகர். அப்ப நாலாவதுக்குரிய விடை என்னடா பிள்ளைகள்? முதலாவது நடிகர். அப்ப முதல் பார்த்த 4 கேள்வி நீங்க பார்த்து கொண்டீங்களா குழந்தைகள்? தொடர்புகளை அவதானிச்சு நாங்கள் விடை எழுதுறது. என்ன? அப்ப எங்கட திறன்களின் அடிப்படையில நாங்க பார்த்தோம் என்றால் இது அவதானித்தல், தொடர்புகளை கண்டறிதல். சரிதானே? ராய். இப்ப நாங்கள் 5வது கேள்விக்குள்ள போவோம். உங்களுக்கு விளங்காட்டி நீங்க கேட்டுக்கொள்ளலாம், தாராளமா கதைச்சு கொள்ளலாம். சரிதானே? சரி, 5வது கேள்விக்கு போவோம். இங்க பாருங்கடா, 5வது கேள்வி,
5,6 வினாக்களில் அடுத்து வர வேண்டிய உருவை தெரிவு செய்க. அப்ப அடுத்து வர வேண்டிய உருவை தெரிவு செய்கின்ற இது கோளம் என்ன கோலத்திற்கேற்ப மாறுபடுவதுன்றதை பார்க்க வேண்டும். இங்க பாருங்க, இந்த முக்கோணில இவர் நிலற்றுப்பட்டிருக்கிறார். அடுத்தது எங்க நிலற்றுப்படுது? இந்த முக்கோணில இங்க பாருங்க, இந்த முக்கோணில இங்கால உள்ளவர் நிலற்றுப்படுறார். அப்ப இந்த முக்கோணில இங்கால உள்ளவர் நிலற்றுப்படுறார். இந்த கீழ் முக்கோணில இங்க பாருங்க, இங்கால உள்ளவர் நிலற்றுப்படுறார். அப்ப அடுத்தவர்ல இந்த முக்கோணி தான் நிலற்றுப்படணும். இந்த முக்கோணி தான் நிலற்றுப்படணும். அதிலையும் ஆர் நிலற்றுப்படணும் என்றால் இந்த பக்கம் இருக்கிற முக்கோணி தான் நிலற்றுப்பட வேண்டும். ஒரு கருத்து விளங்குதானே? ஒவ்வொன்றிலையும் இடது பக்கம் இருக்கிற முக்கோணி தான் நிலற்றுப்படுற. ஓமல்லி இங்க பாருங்க, இந்த சுழியாக வார இவர், அடுத்தது இவர், அடுத்தது இவர். அப்ப இங்க யாரடா நிலற்றுப்படணும் பிள்ளைகள்? இவர் தான் நிலற்றுப்பட வேண்டும். அப்ப 5வது கேள்விக்குரிய விடை என்ன சொல்லுங்க பாப்போம்? 3வது. 5வது கேள்விக்குரிய விடை என்ன? 3வது. சரிதானே? சரி. இப்ப அடுத்ததும் பாருங்க, அவதானித்து அடுத்த கோலத்தை கண்டுபிடிக்கிறோம். இங்க இந்த அம்புக்குறி பாருங்கன்னா இந்த பக்கத்தால நகர்றார், இந்த பக்கத்தால நகர்றார். அப்ப எவ்வளவு நகர்றார் என்று சொன்னால் இங்க பாருங்க, இந்த அம்புக்குறி இங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டார். அப்ப எவ்வளவு நகர்றார் என்று சொன்னால் ஒரு வட்டத்தை 8ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான் நகர்றார். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது நாங்கள் ஒரு வட்டத்தை 2ஆ பிரிக்கிறது, இது நாங்கள் ஒரு வட்டத்தை 4ஆ பிரிக்கிறது, இது நாங்கள் ஒரு வட்டத்தை 8ஆ பிரிக்கிறது, 8 சம பகுதிகளாக பிரிக்கிறது. அப்ப இந்த வட்டத்தில அம்புக்குறி அசைகிறது பாத்தீங்கள் சொன்னாரடா பிள்ளைகள், 8ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான் நகர்ந்தார். என்ன? அப்ப இங்க பாருங்க, பிறகு எங்க வாரார்? இங்க வாரார், பிறகு இங்க வாரார். அப்ப இந்த அம்புக்குறி எங்க வரும்னு சொல்லுங்க பாப்போம். இங்க வரும். ஓமெல்லாம் இவர் என்ன செய்ய போறார்? இவர் இங்க வாரார். மரியா கவனிங்க திருப்பி. இந்த அம்புக்குறி பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டார். இங்க வந்தோடனே இவர் என்ன செய்கிறார்? இந்த அம்புக்குறி இங்க வந்தோடனே கவனிங்க திருப்பி வடிவா. சரி, இங்க பாருங்க, இந்த அம்புக்குறி இங்க வந்துட்டார், கால்வட்டத்துக்கு வந்துட்டார். இவர் தான் என்ன செய்கிறார்? இங்கால நகர்றார். என்ன? இவர் தான் இங்கால நகர்றார். பிறகு என்ன செய்து? இவர் கால்வாசிக்கு நகர்றார். அப்படி என்ற அவர் எங்க வந்து நிற்பார்? இங்க வந்து நிக்க போறார். அப்ப அடுத்தவர் இவர் என்ன செய்ய போறாருடா பிள்ளைகள்? கால்வாசிக்கு நகர போறார். அவர் கால்வாசிக்கு நகரேக்க இவர் எங்க வந்து நிற்பார்? இங்க வந்து நிற்பார். அப்ப இதுக்குரிய சரியான விடை எதென்று பாத்தீங்களா குழந்தைகள்? எது சொல்லுங்க பாப்போம். 2வது. அப்ப பாருங்கோடா, திருப்பி பாருங்க, இது இருக்கா? திருப்பி கவனிங்கோ, குழம்பினபடியா திருப்பி கவனிங்கோ. இந்த அம்புக்குறி போட்ட கோடு பாருங்கோ, இங்க உள்ளவர் இங்க வந்துட்டார், பிறகு இங்க உள்ளவர் இங்க வந்துட்டார். அப்ப இங்க உள்ளவர் எங்க போகணும்? இங்க போக வேணும். அப்ப இது 2வதும் பெறலாம், 3வதும் பெறலாம். ஆனால் அந்த மற்றவர் இருக்கிறாரல்லோ, மற்றவர் இங்க பாருங்க, இந்த கோணம் என்றது கொஞ்சமான கோணம் தானே, அது கூர்ங்கோணமாக இருக்கு. அப்ப இங்க கூரா இருக்கிறது எது? இவர் தானே கூரா இருக்கிறார் 2 பேருக்கும் இடையில. அப்ப விடை என்று பார்த்தோம் என்று சொன்னால் 2வது. விடை என்று பார்த்தோம் என்று சொன்னால் 2வது. சரியா? இந்த 2 கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கு யாருக்காவது? கதையுங்க பிள்ளைகள், கதையுங்க. சரி, ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, இந்த கேள்வி ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். இந்த கேள்வி ஒரு ஆள் வாசிங்க, யார் வாசிக்கிறேன்னு பாப்போம். லகிர்னி வாசிங்க, லகர்னி. 7 முதல் 10 வரையான வினாக்களை முதலில் தரப்பட்டுள்ள அடைப்பிற்கு
சமனான அடைப்பை தெரிவு செய்க. சரி, அப்ப என்ன கேட்கிறார் சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்கிறாருன்னு சொல்லுங்க பாப்போம். முதலாவது அடைப்புக்குள்ள கிடைக்கிறதுக்கு சமனானது. அப்படியே நாங்க என்ன செய்யணும்? இவற்றை பெருமானத்தை முதல் காணும். 7 2 என்னடா பிள்ளைகள் 14. அப்ப இங்க 3 விடைகள்ல யாருக்கு 14 விடையா வருகுதுன்றதை கண்டுபிடிக்க வேணும். என்ன யாருக்கு 14 விடையாக வருகுதுன்றதை கண்டுபிடிக்க வேணும். அப்ப பாருங்க 6 3 18. அடுத்தது என்னடா பிள்ளைகள் 9 5 14. அப்ப இங்கேயே விடை வந்தபடியால் அடுத்த வர நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா எங்களுக்கு நேரம் முக்கியம். என்ன நேரம் முக்கியம். அப்ப போக போக கடைசியில கஷ்டமான கேள்விகள் பந்தி கேள்விகள் எல்லாம் பெறுவேன். அப்ப நாங்க அடுத்த வரைக்கும் மினக்கட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. அப்ப எங்களுக்கு 2வது தான் பொருத்தமான விடையாக இருப்பார். சரி, இப்ப பாருங்க அடுத்தது அனீஷா சொல்லுங்க. அடுத்த கேள்விக்குரிய ஆன்சர் அனீஷா சொல்லுங்க பாப்போம். அனீஷா அனீஷா விளங்கப்படுத்துங்க பாப்போம். அடுத்த கேள்விக்குரிய ஆன்சர் அனீஷா. அனீஷா சரி, இப்ப பாப்போம். 7 5 12. 7 5 12. அப்ப என்ன பார்க்க வேணுமடா குழந்தைகள்? நாங்கள் இங்கால யாற்றை விட 12 வாராருன்னு பார்க்க வேணும். ஆற்றை விட 12 வாராருன்னு பார்க்கணும். அப்ப ரெண்டு என்ன 16. அப்ப இவர் வர மாட்டார். 6 7 எத்தனை 13. அப்ப இவர் வர மாட்டார். 8 4 என்ன 12. அப்ப இவர் தான் வரப்போறார். அப்ப 8வதுக்குரிய விடை என்ன சொல்லுங்க பாப்போம். 3வது. 8வதுக்குரிய விடை 3வது. சரி, அடுத்தது தக்ஷயா சொல்லுங்க பாப்போம். அடுத்ததுக்குரிய விடையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? தக்ஷயா தக்ஷயா 24. ராய். அப்ப பாப்பா முதலாவது என்ன சொல்றா தக்ஷயா? 19 5 24. ராய், வெரி குட். அப்ப எங்களுக்கு என்ன வரணும்? இங்கால இங்கால யாருக்குரிய பெருமானம் 24 பெருகுதுன்னு பார்க்கும். அப்ப 7 4 எத்தனை 28. 7 4 எத்தனை 28. 8 18 எத்தனை 26. 3 எத்தனை 24. அப்ப யாரடா குழந்தைகள்? ஆறு சொல்லுங்க பாப்பம். பொருத்தமான விடையாக அமைய போறார் யாரு? 3வது. என்ன அப்ப விடை 3வது. சரி, அடுத்தது பாப்போம். அடுத்தது வைஷ்ணவி கதைங்க பாப்போம். வைஷ்ணவி அடுத்தது என்னன்னு செய்ய போறோம்? வைஷ்ணவி கதைங்க. 15. 3 5 15. சரி, அப்ப எங்களுக்கு இஞ்சால 15 விட பெறணும். என்னடா பிள்ளைகள்? அப்ப 7 9 என்னடா குழந்தைகள்? 16. 8 6 எத்தனையடா பிள்ளைகள்? 14. 9 6 எத்தனையடா குழந்தைகள்? 15. அப்ப என்னடா விட? 3வது தான் விடையாக பெறப்போற. சரிதானேடா? அப்ப கட்டாயம் இப்படி கேள்விகள் அடிக்கடி வரும். நீங்க செய்ய போற பிராக்டிஸ் எக்ஸாம்கள், ஃபைனல் எக்ஸாம்கள். அப்ப உங்களுக்கு வடிவா விளங்க கொள்ள வேணும். முதலாவது இந்த பெருமானத்தை காணணும். பிறகு இருக்கக்கூடிய வேண்ட பெருமானங்களை கண்டு யார் சமனா வாராரோ அவர்தான் அவருக்குரிய விடையாக இருப்பார். சரிதானே? சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மாதத்துல 5வது கிளாஸ் எக்ஸாம் ஆயிருக்கு. பேப்பர் டிஸ்பிளே பண்ணி விடுவேன். அல்லது பேப்பர் ஒரு டைம் 8 மணி என்றா 8 மணிக்கு உங்களுக்கு குறுப்புல போட்டு விடுவேன். நீங்க பட்டுப்பட்டு எந்த உதவியும் இல்லாமல் செய்து எனக்கு ஒரு மணித்தியாலத்துக்குள்ள திருப்பி ஆன்சர் போட வேணும். சரிதானே? அப்படி எக்ஸாம் நடக்கும் 5வது கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப வடிவா படிச்சு கொண்டிருந்தீங்கள் என்று சொன்னால் பெரிய கஷ்டம் இல்லாம நாங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். எங்களோட நோக்கம்
பாஸ் பண்றது இல்ல, ஜஸ்ட் பாஸ் இல்ல, நாங்க டொப் பண்ணி மார்க்ஸ் எடுக்க வேணும். 190க்கு மேல நாங்க மார்க்ஸ் எடுக்க வேணுமே. நிறைய காலங்களுக்கு படிக்கலாம் படிவா. எங்கட இலக்கு 90க்கு மேல, 190க்கு மேல. சரிதானேடா? சரி. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம்டா குழந்தைகள், அடுத்த கேள்விக்கு போவோம். பாருங்கடா, இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு, திருத்திக் கொள்வோம். சரிதானே? சரி. இது 23டா பிள்ளைகள். சரிதானே? 23. சரி. இங்க பாருங்கடா குழந்தைகள், என்ன நடக்குது என்றால் இது எண்கோளம். அப்ப இந்த எண்கோளத்துல முதல் 2 எண்கோளத்திலையும் ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா முதல் 2 எண்கோளத்திலையும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் 3வதுக்குரிய விடையை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இங்க என்ன தொடர்புன்றதை முதல் என்ன செய்யணும் என்றால், சின்னனா இருக்கிற 3 பேரையும் கூட்டி பார்க்க வேண்டும். சின்னனா இருக்கிற 3 பேரையும் கூட்டி பார்க்கணும். அப்படி கூட்டி பார்க்கக்குள்ள பெரிய பெருமானம் வந்தால் சரி, அல்லது 3 பேரையும் பெருக்கி பார்க்கணும். பெரிய பெருமானம் பெருகுதொண்டு பார்க்கணும். எல்லாது மிகச்சிறிய 2 பேரையும் பெருக்கி பார்த்துட்டு அடுத்தவரை கூட்டி பார்க்க மிகப்பெரிய பெருமானம் பெறும். அப்ப ஏதோ ஒரு செயற்பாட்டை செய்து பார்க்க வேணும். அப்ப முதலாவது நான் எல்லாரையுமே கூட்டி பார்ப்பேன். 7 9 16 2 18. இங்க வேறே இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? 7 2 14, 14 9 பெருக்கினால் அங்க பெரிய பெருமானம் பெறும். அப்ப இங்க என்ன இல்லை, எங்களுக்கு எங்களுக்கு இங்க என்ன இல்லை, விடை இல்லை. அப்ப நான் என்ன செய்து பார்க்க போறேன், சின்ன 2 பேரையும் பெருக்கிறேன். 7 2 14, 14ஓட இந்த 9 கூட்டி பார்க்கிறேன். அப்ப 14ஓட 9 கூட்டினால் 23 வார. அதே மாதிரி இந்த தொடர்பு இதுக்கு சரி, அதே தொடர்பு இவருக்கு சரி வருதா என்று பார்க்க போறேன். அப்ப பாருங்க, 6 3 18, 6 3 18, 18ஓட 7 கூட்டினால் என்ன வருதடா பிள்ளைகள்? 25. கருத்து விளங்குதானே? 6 3 18, 18ஓட 7 கூட்டினா 25. அப்ப இங்கால என்ன விட வெறோணும் என்று சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன விட வெறோணும் சொல்லுங்க. எல்லாரும் என்ன விட வெறோணும்? கதையுங்கோ, எல்லாரும் கதைச்சு படியுங்க பிள்ளைகள், கதையுங்கோ. என்ன விட வெறோணும்? 36. எல்லாருக்கும் 36 விட வந்தது. எல்லாருக்கும் 36 விட வந்தது. அப்ப என்ன செய்ய போறோம்? இவ 2 பேரையும் பெருக்க போறோம். எண்ணாங்கு 32. 32ஓட 4 கூட்டினாலடா பிள்ளைகள் 36. அப்ப விடை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 36. சரியோடா? சரி. இப்ப அடுத்த கேள்விக்கு போவா. அடுத்த கேள்வி நான் சொன்னது மாதிரி, சின்ன ஆக்கள் 2 பேரையும் கூட்டினால் பெரியவர் வாராரா என்று பார்ப்போம். சின்ன ஆக்கள் 2 பேரையும் கூட்ட பெரியவர் வாராரான்னு பார்ப்போம். அப்ப சின்ன ஆக்கள் 2 பேரும் ஆறு, சின்ன ஆக்கள் 2 பேரும் ஆறு, 9 மஞ்சும் 14. வெரி குட், வந்துட்டார். என்ன அப்ப இதுக்கு வந்த அப்புறம் சந்தோஷப்படக்கூடாது, பக்கத்துல உள்ளவரையும் பார்க்கணும் வாராராண்டு. அப்ப பாருங்க, 15ஐயும் 8ஐயும் கூட்டினா 23. அப்ப இங்க செய்த செயற்பாடு இங்கேயும் சரியா வாரபடியால் அதே செயற்பாட்டை நாங்கள் இங்கால செய்யலாம். அப்ப 12ஓட 19 கூட்டினா என்னடா குழந்தைகள்? 31. அப்ப பாருங்க, விட என்னடா பிள்ளைகள்? 31. சரிதானே? 31. சரி. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். நான் நேரம் 7 மணி என்பதை சரியாக காட்டும் கடிகாரம். அப்ப நேரம் 7 மணி என்றால் மணிமுள் 7க்கு நேரம் நிக்கணும். என்னடா குழந்தைகள்? நிமிடமுள் எங்க நிக்கணும்? பெரிய முள் 12க்கு நேரம் நிக்கணும். அப்ப இது பொருத்தமான விடை 3வது. அது எல்லாருமே பார்த்து போட்டு இருப்பீங்க. 7 மணி என்றது 7 மணிமுள் 7க்கு நேரம் நிக்கணும், நிமிடமுள் 6க்கு நேரம் நிக்கணுமாடா, 12க்கு நேரம் நிக்க வேணும். சரிதானே? ரைட்.
அடுத்தது பாருங்க எல்லாருமே, முக்கால்வாசி நிலற்றப்பட்ட உரிவின் கீழ் கோடிடுக. முக்கால்வாசி என்றதை பின்னத்துல யாரும் சொல்லுவீங்களோ? பின்னத்துல முக்கால்வாசி என்ற என்னென்று பின்னத்தில் எழுதலாம்? யாராவது சொல்லுங்க பாப்பா. முக்கால்வாசி என்னென்று எழுதலாம்? என்னென்று எழுதலாம் முக்கால்வாசி? பின்னத்துல சொல்லுங்க பாப்போம். கதைங்க பிள்ளைகள். சரி, பிள்ளையாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, கதைங்க. சாரோட தான் கதைங்க. மூன்று மேல நாலு கீழே. ஆ, 3 மேல 4 கீழே. அப்ப 4 மேல் 3 என்னடா குழந்தைகள்? 4 மேல் 3, இதைத்தான் முக்கால் என்று சொல்லுவோம். அப்ப இங்க பாருங்கடா, முதலாவது மொத்தமா இருக்கிற 4 பெட்டியில 3 பெட்டி நிலற்றப்பட்டிருக்குது. அப்ப இது முக்கால். சரி, அடுத்த வரையும் பார்ப்போம். 4 பகுதிகள்ல 1 நிலற்றுப்பட்டிருக்குது. அப்ப இது 4ல் 1. அடுத்த வரை பாருங்கோடா, சமனான 3 முக்கோணிகளாக பிரிக்கலாம். என்ன? சமனான 3 முக்கோணிகளாக பிரிக்கலாம். அப்ப சமனான 3 முக்கோணிகளாக பிரிக்கக்குள்ள எத்தனை பகுதி நிலற்றப்படுது? 2 பகுதி நிலற்றப்பட்டு இருக்குது. அப்ப முதலாவது 4ன் மேல் 3, இரண்டாவது நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பின்னம் 4ன் மேல் 1, மூன்றாவது நிலற்றப்பட்ட பகுதியின் பின்னம் 3ன் மேல் 2. அவர் கேட்டது என்னடா குழந்தைகள்? கேட்டது என்ன? முக்கால்வாசி நிலற்றப்பட்டது. அப்ப விடை முதலாவது. விடை முதலாவது. அப்ப முக்கால்வாசி என்றா எங்களுக்கு தெரிய வேணும் 4ல் 3. அரைவாசி என்றா எங்களுக்கு தெரிய வேணும் 2ல் 1. கால்வாசி என்றா எங்களுக்கு தெரியணும் 4ல் 1. சரி இல்லோடா குழந்தைகள்? சரி, ஒருக்கா நோட் பண்ணி விடுங்க, பக்கத்தில் எழுதி விடுங்க. பக்கத்தில் எழுதுங்க, உங்களோட பேப்பர்ல பக்கத்தில் எழுதி விடுங்க. ஒவ்வொரு விடைக்கு பக்கத்துக்கும் எழுதுங்க. 4ல் 1, 3ல் 2. சரி, அடுத்தது பாருங்கடா குழந்தைகள். அருகில் தரப்பட்டுள்ள உருவில் காணப்படும் முக்கோணங்களின் எண்ணிக்கை யாது? முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கண்டா. குழந்தைகள், முக்கோணங்களின் எண்ணிக்கை எண்ணி பார்க்கலாம். என்ன எண்ணி பார்க்கலாம்? சில சில வடிவங்கள் வரைக்கல நாங்கள் சோர்ட் மெத்தட்டை பயன்படுத்தலாம். இப்ப நாங்கள் இதுக்கு என்னத்தை பயன்படுத்த போறோம் என்றால் 1, 2, 3, 4, 5. அப்ப எத்தனை முக்கோணம் இருக்குது? நேரடியா பார்க்க எத்தனை முக்கோணம் இருக்குது? 5 முக்கோணம் இருக்கு. அடுத்தது பாருங்க, பெரிசொண்டு எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அடுத்தது 5ம் 4ம் சேர்த்து ஒரு முக்கோணி ஆக்கலாம் இல்லோடா? 5ம் 4ம் சேர்த்து ஒரு முக்கோணி ஆக்கலாம் இல்லோடா? அப்ப மொத்தம் எத்தனை முக்கோணி என்று சொல்லுங்க பாப்போம்டா குழந்தைகள். எத்தனை முக்கோணி? மொத்தம் 7 முக்கோணி. சொல்ற கருத்து விளங்குதாடா செல்லங்கள்? எத்தனை முக்கோணி? 7 முக்கோணி. அப்ப முதல் என்ன செய்வோம்? தனித்தனிய பெயர்களை போடுவோம், நம்பரை போடுவோம். அப்ப 5 முக்கோணி. பெரியவர் உண்டு 6 முக்கோணி. இனி ஆரை சேர்த்து முக்கோணியை உருவாக்கலாம் என்று பார்க்கணும். அப்ப 5ஐயும் 4ஐயும் சேர்த்து ஒரு முக்கோணி உருவாக்கலாம். ஆகவே 7 முக்கோணிகள் உண்டு. எத்தனை முக்கோணிகள்? 7 முக்கோணிகள் உண்டு. சரி இல்லோடா? ராய். அடுத்த கேள்விக்கு போவோம். சரிதானே? இங்க பாருங்கடா குழந்தைகள். வெற்றுக்கூட்டில் வெற்றுக்கூட்டில் பெற வேண்டிய உருவின் கீழ் கோடிடுக. என்ன? வெற்றுக்கூட்டில் பெற வேண்டிய உருவின் கீழ் என்ன செய்யட்டாமடா பிள்ளைகள்? கோடு இடட்டா. அப்ப இங்கேயும் நாங்கள் தொடர்புகளை அவதானிக்க வேணும். என்ன தொடர்பு இருக்குது என்றதை நாங்கள் அவதானிச்சு கொள்ள வேணும். சரி, இங்க பாருங்கடா செல்லங்கள். இந்த 4 பெட்டியே எடுங்க. பெரும்பாலும் அந்த 4 பெட்டிகளை தான் தொடர்பு இருக்கும். வழியா பாருங்க, இந்த 4 பெட்டிகளையும் ஒரு தொடர்பு இருக்கும். இந்த 4 பெட்டிகையும் ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி
கீழே இருக்கக்கூடிய 4 பெட்டிகளையும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த இதுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குது இங்க பாருங்க. இந்த மூளைக்கு இருக்கிறவர் ஒரே எழுத்தா இருக்கிறார் பாருங்கடா, ஒரே எழுத்தா இருக்கிறார். இங்க பாருங்க, இவர் ஒரே எழுத்தா இருக்கிறார், இவர் ஒரே எழுத்தா இருக்கிறார். அப்ப இங்க எச் இருக்கிறபடியால் இங்க எச் தான் வர வேணும். பாத்தீங்களோட குழந்தைகள், இங்க என்ன வரணும்டா? எச் தாண்டா வரணும். என்ன வரணும்? எச் வரணும். அப்ப இவர் எச் வரணும் என்றால் இவர் விடையாக இருக்கலாம் அல்லது இவர் விடையாக இருக்கலாம். ஆனால் இங்க ஐ இருக்கேக்குல இங்க ஐ இருக்க இயலாது. அப்ப யார் இருக்கணும்? ஜி ஏச் ஐ. அப்ப ஆரடா குழந்தைகள் விடை மூன்றாவது. ஆரடா பிள்ளைகள் விடை மூன்றாவது. விளங்குதோடா பிள்ளைகள்? விளங்குதோ சார்? கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? என்ன நல்ல நல்ல பிள்ளைகள் போலடாக்கு. பள்ளிக்கூடத்திலே வகுப்பிலையும் கதைக்கிறே இல்லையோ, அமைதியாக இருக்கிற நீங்கள் பள்ளிக்க வகுப்பிலையும். கதைப்போம் சார். அப்ப என்ன இங்க கதைக்கிறீங்களே இல்ல சாரோட? சரி, புது வகுப்பு தானே, என்ன போக போக பாருங்க சார் என்ற விளையாட்டு என்று யோசிக்கிறீங்களோ? சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போகமாடா குழந்தைகள். அடுத்த கேள்விக்கு 17வது சரிதானே? 17ஆம் தளவாடியில் மாற்றமின்றி தெரியும் எழுத்துக்களை கொண்ட விடையை தெரிவு செய்க. அப்ப தளவாடியில மாற்றமின்றி தெரிகிற எழுத்துக்கள் என்றால் அது சமச்சீரான வடிவங்களாக இருக்கும். சமச்சீரான வடிவங்கள் என்றா என்னடா குழந்தைகள்? இங்க பாருங்க, ஏ என்ற எழுத்து சமச்சீரான எழுத்து. ஏன் நான் அப்படி சொல்றேன் என்றால் நிலைக்குத்தாக ஒரு கோட்டை கீறி சமனாக நாங்கள் பிரிக்கலாம். அப்ப இங்க பாருங்க, ஐ சமச்சீரானது, எச் சமச்சீரானது, ஆனால் கியூ சமச்சீரானதோட பிள்ளைகள் கியூ சமச்சீரானது இல்லை. ஆகவே சமச்சீரற்ற உருவங்கள் தளவாடியில வித்தியாசமா தான் தெரியும். சமச்சீரான உருவங்கள் தான் எங்களுக்கு தளவாடியில காட்டேக்குல மாற்றமின்றி தெரியும். அப்ப சமச்சீரண்டா என்ன? நான் சொல்றேன் சமச்சீரண்டா என்ன? ஒரு நேர்கோட்டால பிரிக்கைக்குள்ள அந்த நேர்கோட்டின் 2 பக்கமும் சமனா பிரியக்கூடியது. இங்க பாருங்க, டி சமச்சீரானது ஆனால் 3 சமச்சீரற்றது. இங்க பாருங்க, பி சமச்சீரற்றது, ஓ சமச்சீரானது, என் சமச்சீரற்றது, எம் சமச்சீரானது, எக்ஸ் சமச்சீரானது. அவர் என்ன கேட்கிறார்? இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே மாற்றமின்றி தெரிய வேணும். அப்ப இருக்கிற எல்லாருமே மாற்றமின்றி தெரிய வேணும் என்றால் இருக்கிற எல்லாருமே சமச்சீரான ஆக்களா இருக்கும். இருக்கிற எல்லாருமே சமச்சீரான ஆக்களா இருக்கும். அப்ப இவர் பாருங்க, ஏ சமச்சீரானது, ஐ சமச்சீரானது, 8 சமச்சீரானது, ஜூ சமச்சீரானது, திருப்பி ஐ சமச்சீரான். அப்ப எல்லாமே சமச்சீரா இருக்கிறபடியால் மூன்றாவது தான் விடையாக பெறப்போறார். இவர்தான் மாற்றமின்றி தெரிவார். எப்படி தெரிவார்? மாற்றமின்றி தெரிவார். அப்ப விடை என்னடா பிள்ளைகள்? மூன்றாவது. விடை என்னடா பிள்ளைகள்? மூன்றாவது. சரி, அடுத்தது பாருங்கடா குழந்தைகள். அருகில் காட்டப்பட்டுள்ள பாதை வழியே பயணிக்கும் கண்ணன் செல்லும் திசைகளின் சரியான ஒழுங்கை தெரிவு செய்க. அப்ப திசைகள் என்னென்ன திசை இருக்குன்னு பட்டுப்பட்டுன்னு சொல்லுங்க. என்னென்ன திசை இருக்குது? என்னென்ன திசை இருக்குது சொல்லுங்க. என்னென்ன திசை இருக்கு? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வந்த கிழவனுங்கயாம், வந்த கிழவனுங்கயாம் தென்னைக்கு மேல. மேல, தென்னைக்கு மேல. வெரி குட். அப்ப வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரி, இப்ப நாங்க பார்ப்போம்டா குழந்தைகள். இவர் எங்க போறார்? முதலாவது
கிழக்குல போறாரு என்ன கிழக்கு. அப்ப நாங்கள் எழுதுவோம் கிழக்கு. அடுத்தது இங்க வாரார் தெற்கு. அப்ப கிழக்கு, அடுத்தது தெற்கு. திரும்பி எங்கடா குழந்தைகள் போறார்? மேற்கு. மேற்கு. திரும்பி எங்கடா போறார் பிள்ளைகள்? தெற்கு. 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 பிறகு எங்கடா போறார்? கிழக்கு. அப்ப கிழக்கில தொடங்கி கிழக்கில முடிகிறார். அப்ப பாருங்க, கிழக்கு, தெற்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு. அப்ப இதடா பிள்ளைகள் விடை மூன்றாவது. இது விடை மூன்றாவது. சரியா? சரி. திறப்பட்டுள்ள உருவுடன் தொடர்புடைய மிகச்சரியான விடை. அப்ப திறப்பட்டிருக்கிறது என்ன சொல்லுங்க பாப்பன்? திறப்பட்டிருக்கிறது என்ன? ஒரு தாவர உண்ணி. திறப்பட்டிருக்கிறது என்ன மிருகம் என்று சொல்லுங்க பாப்போம். என்ன மிருகம்? மரை. 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 என்ன மரை? மரை. மரைய நாங்க வீட்டில வளர்க்கலாது. மரைய நாங்கள் என்ன செய்யலாது? வீட்டில வளர்க்கலாது. வளர்க்கலாது. ரைட். அப்ப அவர் காட்டில தான் பெற போறார். அப்ப முதலாவது விட அவுட். முதலாவது விட வராது. காடு தாவர உண்ணி. அப்ப என்னடா பிள்ளைகள்? இரண்டாவது விடை. இரண்டாவது விடை. சரிதானே? அப்ப பொருத்தமானது என்று சொன்னால் இரண்டாவது விடை. சரி. இடைவெளிக்கு பொருத்தமான விடைகளை தெரிவு செய்க. கல் காகம். கல் காகம் என்றால் இங்க என்ன அடிப்படையில நாங்கள் விடையை தெரிவு செய்ய வேணும்? குறில் எழுத்து, நெடில் எழுத்து. என்ன? கல் கா. கானா காவன். அப்ப கீனா என்றா என்ன வரணும்? கீ என்ன வரும்? அப்ப பாருங்க, கிளி கீரி. அப்ப இது விடை இரண்டாவது. ஆடு காடு. நாடு. சொல்லுங்க பாபு. ஆடு காடு. ஆடு காடு. நாடு. நாடு என்றா என்ன தொடர்புடையது? நாடு. ஆடு காடு என்றால் நாடோட தொடர்புடையது என்னடா குழந்தைகள்? வீடு. நாடு வீடு. ஆடு காடு, நாடு வீடு. அப்ப விடை என்ன சொல்லுங்க பாப்பம்? இரண்டாவது. இரண்டாவது. அதே குழந்தைகள், ஜூமில நாங்க இப்ப 40 நிமிஷம் தான் வகுப்பு எடுக்கலாம். அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸும் 40 நிமிஷம் தான் நடக்கும். ஆனா மாதத்துல உங்களுக்கு 2 கிளாஸ் கூட போட்டு விடுவார். 8 நாளோட 2 கிளாஸ் கூட போட்டு 10 கிளாஸா உங்களுக்கு ஒரு மாதத்துல நடக்கும். சரிதானே? அப்ப ஒவ்வொரு கிளாஸும் 40 நிமிஷம் படிப்போம். ஆனால் 10 கிளாஸ் நடக்கும். மாதத்துல 10 கிளாஸ் நடக்கும். அடுத்தது லீவுகள், ஹாலிடேகள் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ராவா போட்டு படிச்சு கொள்ளுவோம். சரிதானே? சொல்ற கருத்து விளங்குதா பிள்ளைகள்?